ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ன பண்ண பார்க்க போனால் தமிழில் எழுதிட்டானே கேஃபேயின் ஆனந்தோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீசன் 1 எபிசோட் 7 இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் மாறும், பரவாயில்ல பார்க்கலாம் வாங்க. இந்த ஹீரோ இப்போ பாரஸ்ட்டை கடந்து போயிட்டு இருக்கான். அந்த வழியில் ரொம்ப பீஸ்ட்டு அனிமல்ஸ்லாம் இருக்கும். என்ன இருக்கும், நான் இப்போ பிறந்த குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறப்ப வெளில ஒரு காட்டுக்கிட்ட போயிட்டுருக்கேன். எனக்கு பயமாக இருக்கும். நம்ம ஹீரோ சொல்லுவோம் நம்மளை பார்த்து வருது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி சோயை கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒத்தையாக வந்தாலும் சரி கொத்தையாக வந்தாலும் சொல்லிட்டு ஃபெல்லு ஒரே பட்டு அடித்து முடிச்சிடுது. டக்குனு ஐயோ அப்பா அடேங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு எல்லா மிருகம் போனோன்னு நம்ம ஹீரோ பக்கத்தில் வரான். உடனே சோய் சொல்லுது, அன்கிள் ரொம்ப ஸ்ட்ராங், அப்பா அம்மா இப்போ நீங்கள் யூஸ் பண்ண எதாவது மேஜிக்குங்கிறப்ப என்னுடைய ரெட்டு அலாஸ் அப்படின்னு சொல்லுது. இது என்னால் ஜோயாட்டி பண்ண முடியுமாங்கிறப்ப பண்ண முடியாதுங்கிறப்ப, ஏன்னா அது வின் மேஜிக் வராதுங்கிறப்ப என்ன பண்ணாலும் ஜோய் செய்ய தான் நம்ம ஹீரோ கொஞ்சிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு போயிட்டு எல்லோரும் உட்காந்துறாங்க. நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்டில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கான். என்னாச்சு மிளகு வரும் பயமாக இருக்குங்க. இப்போ எந்த மிருகம் வராதுங்கிறப்ப உன்னே அசால்ட்டாக இருப்பேன், மிருகம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த டெரிட்டரியில் தானே இருக்கும். மிருகம் இருந்துச்சுன்னா என்னுடைய பேரியர் ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு போயிட்டுருக்க. சோய் அப்படின்னு சொல்லிட்டு சோய் இவ்வளோ சோய்க்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுது. அதுதான் என்னுடைய பேரியர்னால செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு மீட் எடுத்து சமைக்க போகிறான். அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டில் கிடக்க எம்மா நல்லாங்கிறப்ப 3 வாரம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வீக்கு இந்த மீட்லாம் பத்துமா அப்படின்னு கேட்டு ஓமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமைக்க ஆரம்பிக்கிறான். ஸ்வீட்டானதுக்கு நம்மள்ட்ட நடத்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்னேக்கோட நம்ம ஹீரோவுக்கு உண்டாக்கி சமைக்க ஆரம்பிக்கிறான். சரி பிளாக் சைட் பட்டதில் இதுக்கு சிக்கன் தான் சொல்லிட்டு சாஸ்லாம் ஊற்றி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சமைச்சிட்ருக்கான். இதை நான் வேறு மாதிரி சமைக்கணும், இது சிக்கன் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை சமைச்சிக்கிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா ஃபெல்லுன்னு ஒழிச்சு பார்க்குது. என்னென்னு பார்த்தா அவன் சொல்கிறான் இதுக்கு பேர் வச்சுருக்கான். என்னென்னு பார்த்தா அதுக்கு சில்லி சிரப்புன்னு பேர் வைக்கிறான். அப்படின்னு பார்த்து எல்லாம் ஃபெல்லு வந்து சாப்பிட இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெல்லு உனக்கு எல்லாம் எந்த இருக்குன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணுறான். வேணும் சோய் வேணுங்கிறப்ப வெயிட் பண்ணி தவிர ஆய் அப்படிங்கிறது சோய் அவனும் சமைச்சு ஊட்டிகிட்டு இருக்கான். எனக்கு வேணா வயிறு நிறையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிறையா சமைச்சு ஊட்டிகிட்டு இருக்கான். இது ஸ்னேக்கில் சிக்கன் எல்லாத்தையும் தின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்லுது. அதையும் சாண்ட்விச் மாதிரி வச்சு தின்னுட்டு இருக்கான். காலைல விழிச்சு பார்த்தா ஃபெல்லு மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கப்போ திடீர்னு நிற்கிது. என்னென்னு பார்த்தா அதில் ஹீலிங் மஷ்ரூம்னு சொல்கிறான். அது நேராகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா ஹீலிங் இதாகவும் சாப்பிட்லாம், மெடிக்கல் பண்ணாலையும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே சோய் வந்து இது என்னன்னு கேட்குறப்ப இது ஒரு மெடிக்கல் ஹீலிங் காலம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம சோயை அது தின்னுடுது. என்னென்னு பார்த்தா சோய்க்கு அந்த இது பத்திரிக்கை அது என்னென்னு பார்த்தா நம்ம சோய்க்கு ஹீலிங் இது வந்திருக்கு. அதாவது அது சாப்பிட்றதால மாற முடியும். அப்படி பார்த்தா அது ஹீலிங் மீட்லாம் தயாரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோயால் இப்போ ஹீலிங் போஷனை தயாரிக்க முடியுங்கிறப்ப நம்ம ஹீரோ சோய் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சோயை வச்சு ஹாப்பியாக கொண்டாடுறான். அதுக்கப்புறம் சோயும் அப்படியே போஷன் தயாரிக்குது. அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஹீரோவும் பாட்டில் பிடிச்சி வைக்கிறான். வாவ் இது ரொம்ப பியூரான போஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுலேயே செய்யாட்டி பல விதமாக செய்ய முடியும். அதாவது லோ கம்மி அப்புறம் மிடில் அப்படின்னு சொல்லிட்டு சோய் செஞ்சு காமிக்குது. நான் எத்தனையோ வருஷம் வந்திருக்கேன், இது மாதிரி ஒரு ஸ்லைம் நான் பார்த்தது இல்லைன்னு நம்ம ஃபெல்லு சொல்லுது. சோய் நீ ரொம்ப அமேசிங்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா இப்போ கிரிஃபண்டர் டெரிட்டரிக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் நீ சொல்லுது லெஜெண்டரி ஃபாக்ஸ் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும், உங்களோட ஃபைட் பண்ணி நான் கொஞ்சம் ஜெயிச்சிட்டேன்னா தாக்கு பிடிச்சின்னா என்னை இங்கே கிரிஃபண்டர் டெரிட்டரிக்குள்ளே என்னை தலைவராக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோட தயவு செஞ்சு கொஞ்சம் போட்டி போடுங்கிறப்ப நானும் போட்டி போகிறேன்னு சொல்லிட்டு ஃபெல்ல வந்து ஹீரோவை தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி சொல்லுது. அந்த கிரிஃபண்டர் நல்லா சண்டை போடுது. நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கப்போ மேலேருந்து ரெக்கையெல்லாம் வச்சு சண்டை போடுது. நம்ம ஃபெல்லு சும்மா இல்லை லெஜெண்டரி மாஸ்டர் ப்ளஸ்ஸிங் பண்ணுது. சும்மா அடித்து நொறுக்குது. பார்த்தா நல்லா அட்டாக் பண்ணுது கிரிஃபண்டர். ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியல நம்ம தலைவரை. கடைசியில் பார்த்தா ஒரு புயல் மாரி வருது. அதில் ரெக்கை உண்டாக்கி பார்த்தா கிரிஃபண்டர் தூத்துடுது. என்னென்னு பார்த்தா கிரிஃபண்டர் நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை, நான் தூக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ நம்ம ஹீலிங் போர்ஷனை ஊற்றி அதை காப்பாற்றிடுறான். நம்ம அந்த இதுக்கு லாய்க்கலைங்கிறப்ப அதுக்கு கிருப்பா அதுக்கு ரத்தம் வருது. அது லெஜெண்டரி மாஸ்டருக்கே ஒன்று ரத்தம் வர வைக்கிற அப்போனா நீ ரொம்ப சிறந்த அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெள்ளையை தட்டி விட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளைன்னு சொல்லுது. எல்லோரும் வந்து பார்க்குறப்ப நான் லெஜெண்டரி மாஸ்டர் மேலே நான் கொஞ்சம் கீழே லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லோரும் தலைவராக ஏற்றுக்கிறாங்க அதை.
அது இது இன்னும் ஒரு ரெக்கையை கொடுக்குது என்னென்னு பார்த்தா அதை வச்சுருக்க எந்த இதுக்கு போனாலும் இந்த எந்த கிரிஃபிண்டரும் ஒன்று தூக்காது அதான் மனுஷங்களை சாப்பிட்றேன்னு சொல்லுது. கிரிஃபிண்டர் மனுஷங்களை சாப்பிடுமா நம்ம ஹீரோ வைப்புறோம். அப்புறம் அங்கேயே கேம்ப் போட்டு சமைக்கிறாங்க. அப்புறமா சொல்லுது நம்ம ஹீரோ சொல்கிறது சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் எனக்கு நினச்சி சமைச்சு விடுவாங்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த ஆர்ட்ஸ் போயிட்டுலாம் எடுத்து சமைச்சு கொடுக்குறான். என்னென்னு பார்த்தா நல்லா சமைச்சு அதோட சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் பேசலாம் போட்டு கொடுக்குறான். அதை வச்சு நம்ம ஹீரோ டொக்கட் செஞ்சு கொடுக்குறான். அதுவும் சுட சுட தின்னுடுது. இது ஆட்டோமேட்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போயே பழகி படித்து டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்றான். நம்ம எப்படி இருந்தாலும் கிரிஃபிண்டர் வந்தது உன்னோட ஹெல்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில பாராட்டுறான் நம்ம ஹீரோ. அவன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீட்டு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு மீட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நைட்டு தூங்குறாங்க. காலையில் பார்த்தா வெளில வந்துடுறாங்க. அப்பா வெளில வந்து காட்டிலேருந்து வெளில வரதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாக வெளிலோட ஜாலியாக ஜோயோட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். ஞாபகப்படுத்தினதை வச்சு ஆமாம் இல்லை காடு என்ன ஆஃபரிங் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனால் நம்ம கிங்டம் பேர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடாக போயிட்டு இருக்காங்க. அங்கே என்னென்னு பார்த்தா ஹீரோ பார்க்குறான். யாரோ மெச்சின்ட்டு யாரோ தாக்கிங்க திருட வந்து தாக்குறாங்கன்னு சொன்னோடனே வீடாக போயிடுது. திருடங்களை நம்ம எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. உடனே ஹீரோ வந்து எல்லாம் திருடங்களையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஓடி வந்து இருந்தோடனே திருடங்களை தள்ளிட்டாங்க. லெஜெண்ட் மாஸ்டர் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருந்தோடனே எல்லாம் கீழே விட்டானுங்க. எல்லாத்தையும் என்னை காப்பாற்றி ரொம்ப நன்றின்னு அந்த மெஜிஷியன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆமாம் இது உங்கள் ஃபேமிலியிலாம் கேட்குறப்ப ஆமாம் என் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். வா அந்த ஃபேமிலியை நீ தானா லெஜெண்ட் மாஸ்டர் ஃபேமிலி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் இருந்தது ஒரு வரைக்கும் பரவடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் இது என்னோடய குரூப்பு தான் நான் போயிட்டுருக்கப்போ திருட வந்துட்டாங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இன்னும் எனக்கு ஆஃபர் இங்கே வரலன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா என்ன லேட்டாக ஆஃப் நீங்கள் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டு சொல்கிறாங்க. சாரி லேட் ஆகிடுச்சு காட்டுக்குள்ளே இருந்தாங்க பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி கொடு நிறையா கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாம் கார்ட்லெஸ்ஸு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. தேங்க்யூ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.